அமெரிக்கா கிரீன்லாண்டு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது அமெரிக்கா வந்துட்டு எனக்கு கிரீன்லாண்டை கொடுங்கன்னு சொல்லி டென்மார்க்கு கிட்டக்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கு. டென்மார்க்குக்கு சப்போர்ட்டாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு சில கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த கண்ட்ரிஸ் மேலே எல்லாம் அமெரிக்கா டேக்ஸ் இம்போசிஷன் எப்படி இந்தியா மேலே டேக்ஸ் இம்போஸ் பண்ணாங்க, அதே மாதிரி அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலேயும் டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் நான் கிரீன்லாண்டு எடுக்கிறதுக்கு அப்போஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் டேக்ஸ் போடுறேன்னு சொல்லி ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, தென் நார்வே, சுவிட்சர்லாண்டு, இந்த மாதிரியான ஒரு 8 கண்ட்ரி மேலே ஆல்ரெடி போட்டுட்டார், டேக்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு டேக்ஸுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணலான்னு சொல்லி இந்த யூரோப்பியன் கவுன்சிலில் ஒட்டுக்கா உட்காந்து பேசிலாம் முடிவு எடுக்கிறப்போ அங்கேருந்து அமெரிக்காவில் இருந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்காட் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்துட்டு இப்படி தாங்க பைத்தியகாரத்தனமாக நிறையா முடிவு எடுப்போம், எங்களை மாதிரியே நீங்களும் பைத்தியகாரத்தனமாக முடிவு எடுத்தீங்கன்னா இட் வில் ஃபயர் பேக் யூ, அது உங்களுக்கு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. ஸோ அதாவது நாங்கள் மட்டும்தான் கத்தி எடுத்து குத்துவோம், நீங்களாம் கத்தி எடுத்து குத்தக்கூடாது, குத்துனா நீங்கள் வாங்கிக்கணும், கத்தவ கூட கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அமெரிக்காவோட பிஹேவியர் இருக்குது. இது எப்படின்னா ஊரில் சுற்றிட்டு இருக்கிற பொறுக்கி நாய்க்கும் அமெரிக்காவுக்கு வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப கிளியராக காமிக்குது. ஸோ ட்ரம்ப்போட அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதுங்கிறத நினச்சாலே அடுத்து 3 வருஷத்துக்கு ஃபன்னியாக தான் இருக்க போகுது.